வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு குழம்பு. அதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மோர் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி துவரம் பருப்பும் பச்சரிசி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் ஊற வச்சுருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 3 பச்சை மிளகா, ஒரு கையளவு தேங்காய், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாகவும் வரக்கூடாது, ரொம்ப குறப்பாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்தளவு நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நைஸும் இல்லாமல் குறப்பும் இல்லாமல் நடுத்திட்டமாக நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம மோர் குழம்பு செஞ்சிடலாம். மோர் குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகா இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இதோட சேர்த்து நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேஸ்ட் பண்ணி எடுத்தோம்ல, அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். தேங்காய் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியே தாளிக்கும் போதே சும்மா சூப்பராக அந்த ஸ்மெல்லு. ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் தயிர் இந்த மாதிரி மோரை அடித்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக நொர வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மோர் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது. அப்புறம் நாங்கள் தயிர் திரின்னு ஆயிரும். அதனால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து செய்யலாம். வெண்டைக்காய் சேர்த்து செய்யலாம், இல்லைன்னா பூசணிக்காய் கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நீர் காய்கறிகள் எதுனாலும் சேர்த்து செய்யுங்க. சொரக்காய், பூசணிக்காய், இது மாதிரி எந்த காய்னாலும் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த நார்மலாக 2-3 பபிள்ஸ் வருது பாருங்கள், அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக இதில் ஒரு பச்சை கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி போடுங்க, கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆகிருச்சு. ஒரு 5 மினிட்ஸில் லஞ்சுக்கு ரெடி பண்ணக்கூடிய ஒரு குழம்பு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மோர் குழம்பு சுட சுட சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.